அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சில நம்பிக்கைகள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இருக்குது. இந்த ஏதாவது ஒரு வேலையாக போகிறப்போ பூனை குறுக்க போச்சு அப்படின்னா அது ஆவாதுங்க, சகுனம் சரியில்லை அப்படிம்பாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையன் வந்து கேட்டான், அங்கிள் நீங்கள் ஒரு வேலையாக போகிறீங்க, அப்போ பூனை குறுக்க வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா. நான் வந்து அவனுக்கு பதில் சொல்ல, தெரியலடா கண்ணா, என்ன அர்த்தம் நீயே சொல்லு அப்படின்னா. அவன் ஒன்றே, அதுவும் உங்களை மாதிரியே ஏதோ ஒரு வேலையாக போகுதுன்னு அர்த்தம் அங்கிள் அப்படின்னா. அதை கேட்டு எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா பூனை குறுக்க போச்சுன்னா சகுனம் சரியில்லை அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரியவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே நம்ம பின்பற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம புறப்படுறப்போ பூனை குறுக்க போச்சுன்னா சகுனம் சரியில்லை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு மனம் தளர்றதை விட, நம்முடைய வேலை என்ன, எப்படி போகணும், மணி என்ன, வேலை எத்தனை மணிக்கு தொடங்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தினா போதும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை கும்பிட்டு போகிறீங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதானே. அப்படியே விட்டுட்டு அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளில் போனோமே தவிர இது குறுக்க வந்தது, அது நேரம் போச்சு அப்படின்னு. ஆனால் உலகம் முழுக்க இந்த மாதிரியான நம்பிக்கைகள் மனிதர்களை செலுத்துகின்றன, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சில நாட்டை பொறுத்த வரைக்கும் புறப்படுறப்போ பூனை வலது பக்கம் போனால் அது ஒரு நல்ல சகுனம், இடது பக்கம் போனால் தான் அது கெட்ட சகுனம், அப்படி நம்புகிற நாடுகளும் உண்டு. ஒரு அம்மாவுக்கு கையில் புள்ளி விழுந்திருக்கு, உள்ளங்கையில் திடீர்னு ஒரு நாள் கரும் புள்ளி விழுந்திருக்குது. அது ஒரு ஜோசியரை பார்த்து அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க. ஜோசியர் சொன்னார், இல்லை சிவப்பு கலரில் ஒரு புடவை ஒன்று புதுசாக வாங்கி கட்டினீங்கன்னா அது சரியாக போயிடும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொன்னதான் அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கிறார். இது மாதிரி கையில் புள்ளி வந்திருக்குதுங்க, நான் கூட ஜோசியரை கேட்டேன், அவர் தான் சொன்னார் சிவப்பு கலர் பட்டு புடவை வாங்கி கட்டினீங்கன்னா உனக்கு சரியாயிரும்னு சொன்னாருங்கன்னுச்சு. அது எவ்வளோ தூரம் உண்மை போயின்னு தெரியல. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி இந்த அம்மா கையில் புள்ளி வந்திருக்கோ இல்லையோ புடவைக்கு அது புள்ளி வச்சிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். இந்த வீட்டை விட்டு புறப்படுறப்பவே எதிரே யார் வருகிறார்கள் அப்படிங்கிறத வச்சே இது இந்த காரியம் முடியுமா முடியாதா இப்படி சொல்லுகிற, அதை வைத்து கொண்டு காரியம் முடிவதை பற்றிய ஒரு தீர்மானத்தை எல்லாம் நமக்கு பெரியவர்கள் வழி வழியாக தந்திருக்கிறாங்க. ரசிகமணி டிகேசி அப்படின்னு ஒரு அருமையான மிகப்பெரிய ரசிகர், தமிழ் அறிஞர். அவர் வக்கீலுக்கான படிப்பு பிஎல் இருக்குதுங்களே, அந்த காலத்தில் என்ன படிப்போ அதை படித்து முடிச்சுட்டு முதல் நாள் கோர்ட்டுக்கு புறப்படுறார். கோர்ட்டுக்கு புறப்படுறப்போ அந்த எதிர்த்தாப்பில் எண்ணெய் குடத்தை எடுத்துக்கிட்டு எண்ணெய் வணிகன், அதுதான் எண்ணெய் வாணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் வாணியன் அப்படின்னாலே எண்ணெய் குடம் விற்கிறவர், எண்ணெய் விற்கிறவர் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த சொல் அது மாதிரி மாறிடுச்சு. எதிர்த்தாப்பில் வாணியன் வருகிறார். இது மாதிரி எதிர்த்தாப்பில் வாணிகன் வந்தால் அது நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை, அது இருக்கிறவங்களுக்கு எதிர்த்தாப்பில் வர்றதா சரியில்லை, அடடா சகுனம் சரியில்லையே அப்படின்ட்டு இவர் திரும்ப உள்ளே போயிட்டார். உள்ளே போய் அந்த வழக்கறிஞர்கள் ஒரு கருப்பு கோட்டு அணிஞ்சிப்பாங்களே அதை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காத்திருந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் புறப்படுவோம் அப்படின்னு அதை கழட்டி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாரு. பக்கத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, அது என்ன புத்தகம்னு எடுத்து புரட்டி பார்க்குறாரு, கம்பராமாயணம். அவர் கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டார். கோர்ட்டுக்கு போல கம்பனுடைய கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டார். முழுக்க அதிலேயே மூழ்கி அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை பாதையே திசை மாறி போய்விட்டது. தமிழ் இலக்கியங்கள் ரசிப்பது, கொண்டாடுவது என்றே அவருடைய பாதை மாறி போய்விட்டது. அதை பற்றி எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இப்படி முடிக்கிறார். அப்படி எதிரே வந்தது வாணியன் அல்ல, இவர் போகிறப்ப வந்தார் இல்லைங்களா, எதிரே வந்தது வாணியன் இல்லை வாணியே அப்படின்னு முடிக்கிறார். வாணின்னு கலைமகள் சரஸ்வதிக்கு பெயர். அவள்தான் வந்து இவருக்கு ஒரு அசுபமான சகுனம் மாதிரி காட்டி இவரை மடைமாற்றம் செய்து தமிழின் பக்கம் அந்த தாய் இழுத்திருக்கிறாள் அப்படின்னு ராஜநாராயணன் அவர்கள் இதை வர்ணிக்கிறார்கள். நம்புறவங்களுக்கு தான் நடராசா அப்படின்னு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல. நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை தான் உங்களை தெய்வமாக இருந்து வழி நடத்துகிறது. சில சமயம் நம்பிக்கைகளே சாத்தானாக இருந்தும் சதி செய்கிறது. என அறிவியல்
வந்துதான் பல வகையிலே மனிதனுடைய இந்த கண்களை திறந்து வைத்திருக்கின்றன. ஒரு காலத்தில் இந்த பூமி இருக்குதே அது தட்டையானது அப்படின்னே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பூமி உருண்டை இல்லை, இது தட்டையாகத்தான் இருக்கிறது, அதனால் இதனுடைய வடிவம் அல்ல, தட்டை தான் வடிவம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க உலகம் முழுக்க. ஆனால் பாருங்கள், அப்போவே நம்முடைய தமிழ் மொழியிலே இந்த பூமியை கோளம் என்று கண்டுபிடித்திருக்கிறான் தமிழன். பூகோளம் அப்படின்னே பேர், ஜியாகிரஃபின்னு சொல்கிறோமே, அது நாங்கள் பள்ளியில் படிக்கிறப்பெல்லாம் அதுக்கு பூகோளம் அப்படின்னு தான் பெயர். நில இயல் அப்படின்னு இப்போ அதை மாற்றிட்டாங்க, ஜியோகிரஃபி அப்படின்னு. ஆனால் அப்போ இதுக்கு பூகோளம், சரித்திரம் பூகோளம் அப்படின்னு தான் இதுக்கு பேர். என்ன கோளம் அப்படின்னா உருண்டை வடிவமானது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் நான் பாருங்கள் திருவள்ளுவன். அப்போ இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறதுன்றத, உலகம் சுழல்கிறதுன்ற அறிவியல் உண்மையைத்தான் வள்ளுவன் அப்படி உணர்த்துகிறானோ இருக்கலாம். ஆனால் இந்த பூமி தட்டையானது அப்படின்னு ஒரு காலத்தில் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அறிவியல் தான் இதை மாற்றி இல்லை உருண்டை என்று காட்டி அறிவு கண்ணை திறந்திருக்கிறது. நம்முடைய சொல்லப்போனால் இது உருண்டைன்னு அப்போ ஒரு கோப்பர்னிக்கஸ் சொன்னார். அவருக்கு தூக்கு தண்டனையை கூட கொடுத்தார்கள். இல்லை, நீங்கள் நம்பிக்கைக்கு மாறாக பேசுகிறீர்கள்னு. இந்த சர்க்கஸில் யானை வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, யானையை பழக்கிறவங்க சின்னதாக இருக்கிறப்ப அது காலில் ஒரு சின்ன சங்கிலியை கட்டி வச்சுருவாங்க. அவங்க சொல்கிறபடிலாம் பிற்காலத்தில் வளர்ந்த பிறகு அந்த யானை கேட்குதுன்னா எப்படி, அது குட்டியாக இருக்கிறப்ப அது காலில் ஒரு சங்கிலியை கட்டி வச்சுருவாங்க. அது காலை அப்படி இழுத்து இழுத்து பார்க்குறப்பெல்லாம் இந்த சங்கிலி இழுக்குமா, சரி நம்ம காலை ஏதோ கட்டி போட்டாங்க நம்மளால் இழுக்க முடியாது அப்படின்னு அதுவே முடிவுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு சங்கிலியினால் கட்டப்படலைனாலோ அதை எந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துகிறாங்களோ அந்த இடத்துல அது அப்படியே இருக்கும், அங்கேயும் இங்கேயும் போகாது. அது ஏன் நம்ம காலை எடுக்க முடியாது, கொண்டாந்து நிறுத்திட்டாங்கன்னா அப்படியே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையை அதற்கு உருவாக்கி விடுகிறார்கள். பிறகு சங்கிலி இல்லைன்னா கூட அது அப்படியே தான் நின்று கொண்டிருக்கிறது. மனித மனம் கூட யானை பலம் படைத்தது, மறந்துடாதீங்க. நம்முடைய மனம் கூட யானை பலம் படைத்தது. எந்த நம்பிக்கை உங்கள் காலில் கட்டப்பட்டது, எந்த நம்பிக்கை உங்கள் கழுத்தில் விழுந்த மாலை போல் இருக்கிறது என்கிற வேறுபாட்டை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான கல்வியின் பயன். அந்த பயனை நாம் இந்த நம்பிக்கைகளோடு சேர்த்து பார்க்கிற பொழுதுதான் எது உண்மை, எது தவறு, எது சரி, எது விலக்கப்பட வேண்டியது, எது பின்பற்றப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.